இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும், இயேசு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சாம்பல் புதன் நிகழ்ச்சியுடன் தவக்காலம் துவங்கியது. தவக்காலத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமைகள் தோறும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெறும். அதன்படி 6வது வார சிலுவை பாதை ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது. பேராலயத்தின் மேல் கோவிலில் இருந்து பழைய மாதா கோவில் வரை அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிலுவை பாதை ஊர்வலம் சென்றது. இதில் இயேசுநாதரின் பாடுகளை பற்றிய ஜெபங்களை பக்தர்கள் சிலுவையை கையில் ஏந்தி ஜெபித்துக் கொண்டு சென்றனர். இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தில் இருந்தும் வந்த பக்தர்கள் மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உள்ளிட்ட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற மக்களின் வாழ்த்துக்களோடு பாவிகளாகிய நம்மை மீட்டெடுக்கவே விழுந்து கிடக்கிறார். சிலுவையோடு விழுந்தவர் நம்பிக்கையோடு எழுகிறார். பாவத்திலே விழுந்து கிடக்கும் நம்மை மனம் மாற அழைக்கின்றார். சேற்றில் அந்த சேற்றிலேயே இருந்து கொண்டு இன்பம் காணும். நம் வாழ்க்கையும் அப்படித்தானா? பாவம் என்னும் சேற்றிலே சிக்கி அதிலிருந்து உறவுகளுக்குள் ஒருவர் ஒருவருக்கு எதிராக பாவம் செய்து சமுதாயத்தில் கீழே விழுந்து கிடக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இணங்க நம்பிக்கையாளர்களின் பாரமான சிலுவை, கொடூர சாட்டை எலிகள், கரடுமுரடான பாதை, ஏளன சிரிப்பு, தாங்க முடியாத ஒன்று. எனக்காக அழாமல் உன் பார்வையால் கணிக்கிறார் இயேசு. இன்று நம் குடும்பங்களில் நாம் அழ வேண்டும். யாருக்காக? எதற்காக? தள்ளாடி தடுமாறி 3வது முறையாக இயேசு தலையில் விழுந்தார். மனிதன் இங்கு இயேசு எத்தனை முறை விழுந்தார், எத்தனை முறை எழுந்தார் என்பது முக்கியமல்ல. எதற்காக விழுந்தார், யாருக்காக விழுந்தார் என்பதுதான் முக்கியம்.